திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செய்கிறார். தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றியவர்களுக்கு ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். திருவள்ளுவர் தினத்தை விட்டு ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதற்கட்டமாக மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஐயன் வள்ளுவன் அரங்கில் நடைபெறக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழக அரசின் விருதுகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழ் தொண்டாற்றியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். இதில் 2026ஆம் ஆண்டு திருவள்ளுவர் விருது முதுமுனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனாருக்கும், 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும், அதே போல தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வனுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லா, தமிழ் தொண்டு புரிந்தவர்களுக்கான மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா, பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் பாடலாசிரியராக இருக்கக்கூடிய யுகபாரதிக்கும் வழங்கப்பட இருக்கிறது. சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருது என்பது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் முன்னாள் தலைமைச் செயலாளருமான வே. இறையன்புக்கு வழங்கப்பட இருக்கின்றன. மேலும் முத்தமிழறிஞர் காவலர் விஸ்வநாதன் விருது என்பது முனைவர் செல்லப்பாவுக்கு வழங்கப்பட இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை நம்பிக்கும், அதே போல இலக்கிய மாமணி விருது மரபு தமிழுக்காக இலக்கிய சுடர் ராமலிங்கத்திற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான மகேந்திரனுக்கும், இலக்கிய மாமணி விருது படைப்பு தமிழை பொறுத்தவரை விருதுநகர் நரேந்திரகுமாருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. விருது பெறுவர் ஒவ்வொருவருக்கும் தலா குறிப்பாக ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பிக்க இருக்கிறார். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறைகளிலும் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் தமிழ் தொன்றை பாராட்டக்கூடிய வகையிலாக இந்த விருது என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதை சற்று நேரத்திற்குள்ளாக வழங்க இருக்கிறார். அதற்கு முன்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது பெறக்கூடியவர்களுக்கான சிறப்புகள் குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஐயன் திருவள்ளுவர் விருதை பொறுத்தவரை திருக்குறள் நெருப்பருப்பியும் பெருந்தலைவர் ஒருவரை தேர்வு செய்து திருவள்ளுவர் விருது என்பது 1986ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 40 அறிஞர்கள் இவ்விருதினை பெற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை முது முனைவர் திரு மு.பெ. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இவர் தமிழுக்கு பல்வேறு தொண்டுகளை ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக விடுதலை போராட்ட தியாகியும் அருட்பணி செல்வருமாக திருப்புகழ் சிவவேலூர் பெருமான் அவருடைய புதல்வனாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறார். குறிப்பாக தமிழ் மறை குடமுழுக்குகளை பொறுத்தவரை 1400க்கும் மேற்பட்ட திரை குலமுழுக்களை நடத்தி தமிழக திருமணங்களையும் நடத்தி வைத்திருக்கிறார். அரைத்துறை மூலமாக ஓதுவார்களுக்கு பயிற்சியும் அளித்து வரக்கூடியவராகவும் இருக்கிறார் முருகனார். அவரை சிறப்பிக்க வகையில் கூட தான் இந்த விருது என்பது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல தந்தை பெரியார் விருதை பொறுத்தவரை 1995ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக நீதி கிடைக்க பாடுபட்டவர்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் தந்தை பெரியார் விருது என்பது 1995ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் 30 ஆளுமைகளுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கின்றன. இதில் 2025ஆம் ஆண்டுக்கான விருது என்பது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக இவரை பொறுத்தவரை பள்ளி பருவத்திலிருந்தே பெரியார் இயக்க மேடைகளில் தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். சுயமரியாதை, சமூக நீதி, பெண் விடுதலை, அரசியலமைப்பு சட்ட கோட்பாடுகள் ஆகியவற்றை குறித்து தமிழ்நாட்டு மேடைகளில் அதிகமாக பேசிய பெருமைக்குரியவராகவும் இவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். பெரியாருடனான சேர்ந்து பாவேந்தர் கவிதைகள் அதிக ஈடுபாடு கொண்ட பல்வேறு நிகழ்வுகளில் இவர் பங்கேற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய துணிச்சலான வாதங்களை வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவரை பாராட்டக்கூடிய விதமாகத்தான் இந்த அருள்மொழி அவர்களுக்கு இந்த விருது என்பது தந்தை பெரியார் விருது வழங்கப்படுகிறது. அதே போல அம்பேத்கர் விருது வழங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழா அரங்குக்குள்ளாக தற்போது வந்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். தற்போது ஒவ்வொருக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்க இருக்கிறார். இதற்கு முன்பாக வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக விழா அரங்கிற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக தமிழக அரசினுடைய விருதுகளையும் ஐயன் திருவள்ளுவர் விருதுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக அனைவரும் அவருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இதே போன்றுதான் அண்ணல் அம்பேத்கர் விருதை பொறுத்தவரை விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அரிய தொண்டாற்றக்கூடியவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் விருது என்பது 1998ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது. இதுவரைக்குமாக 27 பேருக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மிக முக்கியமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை செல்வனுக்கு அம்பேத்கர் விருது என்பது வழங்கப்படுகிறது. சமூக நீதி, அரசியலமைப்பு சட்ட நெறிகள், சமூக நீதி ஆகியவை குறித்து ஆழமாகவும் அதே போன்று தமிழ்நாட்டு மேடைகளில் பேசக்கூடியவராகவும் சட்டமன்றத்தில் பேசக்கூடியவராகவும் சிந்தனை செல்வன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரான சிந்தனை செல்வனுக்கு அம்பேத்கர் விருது என்பது வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தற்போது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா விருதை பொறுத்தவரை அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படுகிறது. அவரை பற்றி சொல்ல வேண்டாம், தொடர்ந்து அரசியலின் ஒரு மூத்த தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ் சமூகம் முன்னேற்றம் காண்பதற்காக பாடுபடக்கூடிய ஒருவருக்குத்தான் இந்த அறிஞர் அண்ணா விருது என்பது வழங்கப்படுகிறது. 2006ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படக்கூடிய இந்த விருதை இதுவரைக்குமாக 19 ஆளுமைகள் பெறப்பட்டிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டுக்கான விருதைத்தான் அமைச்சர் துரைமுருகன் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பெற இருக்கிறார். இவரை பொறுத்தவரை சட்டமன்ற 1970 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது வரையும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவராகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழிவரி போராட்டத்தில் பங்கேற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவரும் துரைமுருகன். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்றக்கூடியவரான ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் தான் பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜின் விருதை பொறுத்தவரை MS இதயத்துல்லாவுக்கு வழங்கப்படுகிறது. இவர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். பல்வேறு பணிகளில் சிறப்பிப்பதோடு இலக்கிய ஆர்வலமும் இந்தி, அரபி முதலிய பன்மொழிகளையும் அறிந்தவராக தமிழுக்கு மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கான விருதாக பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதுகளை தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அனைவருக்கும் இந்த விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். தமிழ் விருதுகள், ஐயன் விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படக்கூடிய நிலையில் தான் திருவள்ளுவர் தினத்தான இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.